எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். குறிப்பாக ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா ஷோவையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறாரு. ஸோ இன்றைக்கி நடக்கிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ட்ரூ மேக்கின்டையர் நீவா நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இருந்தும் ட்ரூ மேக்கின்டையர் வரவே இல்லை. குறிப்பாக நிக் ஆல்டிஸ் ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்திங்கன்னா வர வைக்கிறதுக்காக ஸோ எந்தெந்த வகையிலையோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு வெல்கம் பண்ணுறாரு. ஆனால் ட்ரூ மேக்கின்டையர் வரவே இல்லை. ஸோ இதை பற்றி கோடி ரோட்ஸ் நிக் ஆல்டிஸ்ட்டை கேட்க ட்ரூ மேக்கின்டையர் வரவே இல்லை, நான் இந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்ல கோடி ரோட்ஸ் செம காண்டாகி ஸோ அங்கே இருக்க அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு ஸோ அவன் வந்தாலும் வராட்டாலும் சரி நான் அவனை அடிக்க போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே போகிறாரு. ரிங்குக்குள்ளே போன உடனே கோடி ரோட்ஸ் நம்ம எதை பற்றி பேசலாம், ட்ரூ மேக்கின்டையரை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரூ மேக்கின்டையரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஸோ NXT சாம்பியன் ஒபா ஃபேமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. கோடி ரோட்ஸ் NXTயில் நடக்கிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களோட நான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மோதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மேட்ச்சில் ஒபா ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பரில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு உள்ளே வந்து ஸோ ஜான்சினாவோட டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ ரெஸ்பெக்ட், ராயல்ட்டி அதை பற்றிலாம் பேசுகிறாரு. ஸோ உன்னோட டைம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்னோட டைம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் நீ சொன்ன ஜான்சினா வேர்டை சொன்ன பார்த்தியா, ஸோ ஜான்சினாவை பீட் பண்ணி தான் இந்த சாம்பியனாக நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகனோ வர்சஸ் டொமாசா சாம்பாக்கான US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே வேறு லெவலில் ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸோ ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போகுது. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கடத்தில் டொமாசா சாம்பாக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜானி கர்கனோ ஸோ அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க டொமாசா சாம்பா வின் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ ஃபைனலி அதையும் மீறி இலியா டிராகனோ வந்து பார்த்தீங்கன்னா டொமாசா சாம்பாவை ரோல் பண்ணி வின் பண்ணி இந்த மேட்ச்சில் இலியா டிராகனோ வின் பண்ணி அவரோட US சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணுறாரு. ரீட்டைன் பண்ணதோட அந்த இடத்துல டொமாசா சாம்பா ஜானி கர்கனோ ரெண்டு பேரும் சேர்ந்து இலியா டிராகனோ அடிக்க அந்த இடத்துல கார்மெலோ ஹேஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக உள்ள வந்து பயங்கரமாக அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு இலியா டிராகனோவை சேவ் பண்ணுற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல ஒயிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஒயிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்கவா MFTO பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு காரணம் ஸோ இந்த சாம்பியன்ஷிப் தானே, உங்களுக்கான வாய்ப்பை நானே தரேன். ஸோ இந்த சாம்பியன்ஷிப்பை இங்கே வச்சிருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் வந்து எங்ககிட்ட இருந்து இந்த சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு எடுத்துகிட்டு போங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒயிட் சிக்ஸுக்கும் ஸோ MFTக்கும் இடையில நடக்கிற அந்த ரைவல்ரியை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பேசிட்டு ஸோ அந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த இடத்துல சோலோ சிக்காவா மியூசிக் ஓடுது, பேக் ஸ்டேஜிலிருந்து அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த ரெண்டு டீமுக்குமான அந்த ஸோ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் வர்சஸ் லாஷ் லெஜெண்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் அலெக்சா பிளஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சார்லட் ஃபயர் இருப்பாங்க, லாஷ் லெஜெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நயா ஜெக்ஸ் இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் அலெக்சா பிளஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல த மிஸ் வர்சஸ் TNAலேருந்து ஜெவன் எவனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் த மிஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெவன் எவனாக இருக்கட்டும்,
இருக்கட்டும். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸோ எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போச்சு. 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த மேட்ச்சில் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஜெவன் ஹெவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் மிச்சின் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்காக ஸோ மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துல ஜேட் கார்கில் செம காண்டாகி உள்ளே போயிட்டு மிச்சினை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அவங்க ரிங்குக்குள்ளே போகிறாங்க. ரிங்குக்குள்ளே போயிட்டு ஸோ யார் வந்தாலும் கவலை இல்லை, யார் வேணாலும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல மிச்சின் கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க 2 பேருக்கும் மேட்சே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ மிச்சின் பயங்கரமாக ஜேட் கார்கில் அடிக்க ஃபைனலி ஜேட் கார்கில் மிச்சினை பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அவங்களோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடத்தாமல் 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அந்த செக்மெண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி பேக் ஸ்டேஜில் வருவாங்க. அந்த இடத்துல ஜேட் கார்கில் வருவாங்க. ஸோ 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிற அவங்க 2 பேரோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை நம்ம ரெசல்மேனியாவில் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு அலிஸ்டர் பிளாக் அண்டு ஸோ ஜெலினா வீகா வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் ரியா ரிப்ளிக்கான ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் 2 டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளியாக இருக்கட்டும், அதே மாதிரி டேமியன் ப்ரீஸ்டாக இருக்கட்டும், அலிஸ்டர் பிளாக், ஜெலினா வீகா, ஸோ எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. என்னதான் 2 டீமும் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளி அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் அண்ட் ஜெலினா வீகாவை பீட் பண்ணி ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அண்டு ஸோ டேமியன் ப்ரீஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. குறிப்பாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ரா ஸ்மாக் டவுன் NXT ஸோ எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.